பூம். ச்சே, நீயா? ஒரு செகண்ட் நான் பதறிட்டேன். ஆ, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டா பண்றவங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதறுவாங்க. என்ன கிண்டல் பண்றியா? ம்? நான் சீரியஸா பேசுறது கூட விளையாட்டாவே எடுத்துக்கிட்டா என்னங்க அர்த்தம்? ஆ, பாட்டு சிரிப்பு செம்ம ஹாப்பியா இருக்கீங்க போல. ஏன் நான் ஹாப்பியா இருக்க கூடாதா என்ன? ஐயோ, யார் சொன்னது? நீங்க இப்படி ஹாப்பியா இருக்கணும் தானங்க நான் கஷ்டப்படுறேன். ஓ, அப்படின்னா நீ எஃபர்ட் போடுறது, வெளியில கூட்டிட்டு போறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, பாட்டு கேட்க வைக்கிறது, ஆ, நான் மயங்கி விழுந்தனா என்ன கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் பண்ணதுனால நான் ஹாப்பி ஆயிட்டேனா? என்ன சிரிப்பு? சொல்லு. அப்போ உன்னால தான் நான் ஹாப்பியா இருக்கேனா? நான் ஹாப்பியா இருக்க மாட்டேனா? ஐயோ, ஏங்க ஹாஸ்பிட்டல்ல மருந்து எதுவும் மாத்தி கொடுத்துட்டாங்களா? ஏன் இவ்ளோ பிரிஸ்க் ஆயிட்டீங்க? என்ன சொன்ன? மருந்து மாத்தி கொடுத்துதான் நான் பிரிஸ்கா இருக்கேனா? இல்ல நான் சோம்பேறியா? அப்படின்னு எவன் சொன்னா? நீதான் சொன்ன. சத்தியமா முடியலங்க. இப்படி பிரேக்கே விடாம பேசுறீங்க, யோசிக்கவே விட மாட்டேன்றீங்க. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? பார்த்திபன் ரொம்ப பாவங்க, விட்டுருங்க. நீங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்கன்னு தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். சரி சரி, பொழைச்சு போ போ. ஆமா, நீங்க என்ன வீட்ல ஜாலியா ரிலாக்ஸா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? ஆபீஸ் எப்படி போகுது? ஆபீஸ்க்கு என்ன, நல்லா தான் போகுது. நான் தான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு சூப் குடிக்கிறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கேன். கிடைக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. இல்ல பார்த்திபா, அப்படி அசால்ட்டா இருக்க முடியாது. அந்த ஜிஎம் வேற ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க. பாத்துக்கலாம், நீங்க ஹாப்பியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எத்தனை நாளைக்கு இப்படியே சுத்திட்டு இருக்க போற? வேலைக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? வேலைக்கா? ஏங்க என்னங்க இப்படி தப்பு தப்பா பேசி ஒரு பையன் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? என்னது, வேலைக்கு எப்ப போறேன்னு கேட்டது தப்பா? நீ இப்படியே சும்மா இருந்தனா உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, ஈக்வாலிட்டிய பத்தி பக்கம் பக்கமா பேசுவாங்க, ஆனா செயல்ல ஒண்ணும் கிடையாது. இப்போ என்ன ஈக்வாலிட்டி வேணும் உனக்கு? புருஷன் வேலைக்கு போகணும், பொண்டாட்டியா வாசப்பட்டா போகலாம். ஓ, இல்லனா வீட்டை பாத்துக்கலாம். ஓ, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைங்க. இதுல ஈக்வாலிட்டி எங்க இருக்கு? சரி, இந்த கொடுமை எப்படி சரி பண்ணலாம்? நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. அப்படி கேளுங்க. பொண்டாட்டி வேலைக்கு போறான். ஓ, அப்புறம் புருஷன் ஆசைப்பட்டா போலாம், இல்லனா வீட்டை பாத்துக்கலாம். ஓ, அப்படி. அப்படியேதான். இந்த பாலிசிக்கு ஒத்து வர பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவ சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வரட்டும். நான் அவளுக்காக சமைச்சு வைக்கிறது, அவளை போய் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு பிக்கப் பண்றது, அப்படியே வீட்டை பாத்துக்கிட்டு சும்மா ஹாயா இருந்தா நல்லா இருக்காதா என்ன? என்ன யோசிக்கிறீங்க? அதுவா, நீ சொன்னதுதான். எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறேன். நல்லா நினைச்சு பாருங்க, சூப்பரா இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏங்க, என்னங்க என்ன லஞ்ச் விட்டு போறீங்க? குடிங்க. ஏங்க, உங்களுக்காக நான் பார்த்து சமைச்சிருக்கேன், உன்னையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க.
நீங்க நாட்டை பாத்துக்கங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன். ம்? ஏங்க 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 இப்படி சிரிக்கிற அளவுக்கு என்னங்க நினைச்சு பாத்தீங்க? ஐயோ பார்த்திபா, நீ நிஜமாவே ஒரு நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். தேங்க்ஸுங்க. காலையில காஃபி போட்டு குடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு பொண்டாட்டிக்கு காலு புடிச்சு விடுற வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே பொறுப்பா செய்யற. ம். இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இப்பெல்லாம் எந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் காலை பிடிச்சு விடுறாங்க? ஒருத்தன் சிக்கிட்டா இப்படி அங்க பண்றது? நான் என்ன பண்றதுப்பா, நீ இவ்ளோ நல்லவனா இருக்கியே. உன் குழந்தைய கூட அவ்ளோ பொறுப்பா பாத்துக்கிற. அவங்களை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி கலக்கிட்ட போ. எது குழந்தையா? ஓ, அவ்ளோ தூரம் போயிட்டீங்களா? லவ்லி ஹஸ்பண்ட், பாசமான அப்பா, பொறுப்பான ஒரு குடும்ப தலைவன், எல்லா இடத்துலயும் நீ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிட்ட. என்ன லுக் இது? எல்லாம் சொன்னீங்களே, என் பொண்டாட்டி பாக்க எப்படி யார மாதிரி இருந்தான்னு சொல்லவே இல்லையே. எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருந்துச்சு? என்ன அப்படி முழிக்கிறீங்க? நல்லா இல்லையா? சும்மா சொல்லுங்க. இல்ல பார்த்திபா, நான் உன்னையே பாத்துட்டு இருந்தேனா, உன் வைஃப் எப்படி இருக்கான்னு நான் பார்க்கல. என்னங்க இப்படி முதலைக்கே மோசம் பண்ணிட்டீங்களே. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எங்க? ஏங்க எப்படியாச்சும் மறுபடியும் அந்த கனவுக்குள்ள போய் என் மனைவி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சிரிக்காதீங்க, கண்ணை மூடுங்க சீக்கிரம். சரி இரு, நான் பாக்குறேன். என்னாச்சு? ஏன் இப்படி ஷாக் ஆவறீங்க? அவ்வளோ மோசமாவா இருக்கா? ஏங்க என் லைஃப்ங்க, விளையாடாதீங்க. அது அவ புரிஞ்சு போச்சு. மேடம் தானா அது? ஏங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என் ஒய்ஃப பத்தி என்கிட்டயும் மறைக்கிறது நியாயம் இல்லைங்க. இங்க பாரு, நீ வேலை இருந்தா போய் பாரு போ. அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க.
நீங்க சொல்லாம நானும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். பார்க்க சுமாரதான் இருக்கா, முகத்தை சரியா காமிக்கல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கொஞ்சம் கிளம்பு. கிளம்புங்கறல்ல. எனக்கே இப்படி தோணுச்சு. உண்மையிலே நீ பார்த்திபன் கிட்ட ரொம்ப நெருங்கி போற ரஜினி. அவனை அவாய்ட் பண்ணு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இங்க ஒருத்தி தனியா உட்காந்துட்டு திண்டாடிட்டு இருக்க, பெத்த பிள்ளைங்க ஒரு பக்கம் அல்லாடிட்டு இருக்குங்க. உங்களுக்கு விருந்து கேக்குதா? விருந்து என்ன பத்மா? வெக்கமேல பொய், வாய திறந்தா பொய். நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே, உன் போக்கே சரியில்லைன்னு. இதுதான் உனக்கு எக்ஸ்ட்ரா பாக்குற வேலையா? பத்மா, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா. வாய மூடு. நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நம்பி ஏமாந்து நிக்க நான் என்ன அவன் நினைச்சியா? அங்க போக கூடாது, அந்த குடும்பத்தோட உறவை கொண்டாட கூடாதுன்னு சொன்னல. ஆமா பத்மா, ஆனா ஆனா பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்த உடனே பாசம் பொத்திக்கிட்டு வந்துச்சோ? ஆமா, இங்க வந்துதான் பாத்தியா இல்ல ஏற்கனவே எனக்கு தெரியாம உறவு கொண்டாடிட்டு இருக்கியா? ஏய் பத்மா, என்ன நீ? உனக்கு தெரியாம நான் பேசாதயா. எனக்கு தெரியாம தானே போயிட்டு வந்துட்டு இருக்க. ஏன் நடிக்கிற? உண்மைய சொல்லு. நீ அவகிட்ட ஏற்கனவே பேசிட்டு இருக்கியா? அவ சொல்லிதான் இங்க வந்தியா? அவ பொண்ணுக்கு கல்யாணம்னு கூப்பிட்டாளா? அதான் கரெக்டா வந்திருப்ப. பத்மா, நீ கற்பனை பண்ணிட்டு பேசாத. என்ன நடந்ததுன்னே தெரியாம இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. முடியாதியா? நான் அப்படிதான் பேசுவேன். அவ வேணா, அவ குடும்பம் வேணாம் தானே என்ன கட்டிக்கிட்ட. இப்ப எதுக்கு அங்க போன? அப்போ என்ன விட அவதான் ஒஸ்தி உனக்கு இல்ல? நம்ம பெத்த புள்ளையா அங்க அனாதையா விட்டுட்டு நான் இங்கட வீட்டுக்குள்ள அம்போன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ குடும்பத்தோட கொண்டாட்டமா இருக்கியோ? உனக்கு அவங்க தானே வேணும், அவங்க தானே உனக்கு முக்கியம். இரு, நீ அவங்க கூடயே இரு. நான் இப்பவே செத்து போறேன். பத்மா, பத்மா, பத்மா என்ன பண்ற நீ? விடுங்க, என்ன விடுங்க. இங்க வா. விடுங்க. அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? யோ விடியா, நீ போய் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இரு. நான் சாவுறேன். நம்ம புள்ளைங்க பிச்சை எடுக்கட்டும். நீ நல்லாவே இருக்க மாட்ட, அவங்க கூட நாசமா போயிடுவ. ஏய், முட்டாள்தனமா பேசாத. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அத விட்டுட்டு என்ன சொன்னாலும் நான் சாவ போறது உறுதி. ஏய், சீ போடு.
என்னடி நினைச்சிட்டு இருக்க? நானும் பொறுமையா சொல்லி சொல்லி பாக்குறேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. செத்தா சாவடி. என் பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் தாண்டி நான் இங்க வந்திருக்கிறதே. என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா தெரியுமா அந்த ரஜினி? அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன கேனப்பையன் நினைச்சியா? நான் வந்த வேலை முடியணும். என்ன வேலை? இத அற வாங்கறதுக்கு முன்னாடி இப்படி பொறுமையா கேட்டிருக்கலாம்ல. ஏய், என் நோக்கம் எல்லாம் இப்போதைக்கு அந்த வீடு மட்டும் தான். அந்த வீட்டை வித்து வர காசுல மறுபடியும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிக்கணும். உன்னையும் நம்ம பிள்ளைங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும்டி. அதுக்காக தான் இங்க வந்திருக்கேனே. தள்ளி நின்னு டாடா காட்டிட்டு இருந்தா வேலை நடக்காதுரி. உள்ள போய் உறவாடிதான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சும்மா தொண இம்சை பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் நானே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். புரியுதா? ஜாக்கிரதை. சார், நீங்க கேட்ட ஃபைல். தேங்க்ஸ். ஓகே சார். ஆஃபீஸில் எல்லாரும் வந்தாச்சு இல்லை? வந்தாச்சு சார். ஃபைல்ஸ் ரெடியாக தானே இருக்கு? ரெடியாக தான் சார் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சொல்லு ராதிகா. ஹலோ அரவிந்த், எங்க இருக்கீங்க? ஏன் ராதிகா, இந்நேரத்தில் எங்க இருப்பேன்? ஆஃபீஸ்ல தான். என்ன விஷயம்? ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா? ஆமா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது நீ கால் பண்ணிட்ட. அப்பாடா, நல்ல வேலை. அப்ப மீட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலல்ல? எனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீ கால் கட் பண்ணிட்டேன்னா நான் போய் மீட்டிங் ஆரம்பிச்சிருவேன். நான் கால் கட் பண்ண மாட்டேன். நீங்க அப்படியே காலை ஆன்லயே வச்சுட்டு போய் மீட்டிங்க கேன்சல்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உடனே வாங்க. ஹேய் ராதிகா, என்ன விளையாடிட்டு இருக்கியா? முதல்ல போனை வை, நான் அப்புறமா பேசுறேன். கட் பண்ணாதீங்க. என்ன விளையாடாத ராதிகா. அங்க எல்லாரையும் உட்கார வச்சு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். குட், அப்படிதான் இருக்கணும். நான் கால் பண்ணா இதே மாதிரி என்ன வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு என் கூட பேசணும். அடுத்த லெவல் என்ன தெரியுமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு என்ன மீட் பண்ண வரணும். அப்படிலாம் வர முடியாது ராதிகா. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்காத. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. யார் யாரோலாம் உங்களை பாப்பாங்க, நான் பார்க்க வேண்டாமா? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே ஆபீஸ் மீட்டிங்னு போர் அடிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு தான் கல்யாணம் பண்ணீங்களோ? இதுல 5 வருஷம் லவ் வேற. ராதிகா, எதுக்குடா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க வச்சிடாத ராதிகா. பேசாம காலை கட் பண்ணிட்டு வேற வேலை இருந்தா பாரு. சாரி எவ்ரிபடி, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் காலையே கட் பண்றீங்களா? இன்னைக்கு மீட்டிங் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.
நான் அத்தனை வாட்டி கால் பண்றேன், பேசாம என்ன அவாய்ட் பண்றீங்களா? இனிமே ஒரு கால் வந்தாலே நீங்க ராதிகான்னு ஓடி வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹலோ. ஹலோ, நீங்க அரவிந்த் சாரோட பிஏ தானே? ஆமாம் மேடம், நீங்க? நான் சொல்றேன், முதல்ல மீட்டிங் நடக்கிற உங்க பாஸ் கிட்ட போய் ராதிகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ராதிகாவா? ராதிகா மேடம் சாரோட ஒய்ஃப் ஆச்சே. குட், அவங்களே தான். அவங்களுக்கு தான் வீட்ல இருந்து ஆபீஸ் வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. போய் சொல்லிடுங்க. ஹலோ ஹலோ. அந்த விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், புரியுதா? சாரி சார், ஒரு எமர்ஜென்சி. என்னாச்சு சார், ராதிகா மேடம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கால் வந்துச்சு சார். ராதிகாவுக்கா? யார் பேசுனாங்க? தெரியல சார், அதை கேட்கறதுக்குள்ள வச்சுட்டாங்க சார். வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். ஆபீஸ்க்கா?